ஏதாவது நடவடிக்கை எடுக்கிற மாதிரி இந்த ரொம்ப பாப்புலராக எல்லாரும் வந்து அந்த கிரீன் ஷேடு மாதிரி ஒன்று நாக்பூர் பெங்களூரு அதுக்கப்புறம் நம்ம அருகில் பாண்டிச்சேரியில் போட்டதாக சொல்லுவாங்க. இப்போ எங்கள் பொறியாளர் அவங்களோட டச்சில் தான் இருக்காங்க. ஸோ இந்த வாரத்துக்குள் டெஃபினட்டாக நாங்கள் வந்து இந்த கம்மிங் வீக்கில் வந்து அதோட லொக்கேஷன்ஸில் அட்லீஸ்ட் பைலட் பேஸில் முக்கியமான லொக்கேஷன்ஸில் ட்ரை பண்ணுறோம். பட் நிறைய பேர் கேட்குறாங்க அதில் என்ன நம்ம சென்னையில் தான் உங்களுக்கு தெரியும் ஒரு பேனர் காற்றுல விழுந்து அதுக்கப்புறம் ஒரு டூ வீலரில் விபத்தாகுது. ஸோ இது கிரீன் சிக்னல் ஸ்டாப் சிக்னலில் ரொம்ப ஈஸி. திடம்னு இவ்வளோ காற்று இருக்கும் பொழுது அந்த துணி மாதிரி சேஃப்டி இல்லாமல் நம்ம போட்டு விழுந்து ஏதாவது ஒரு பைக்கோ ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா அதுதான் செய்தியாக இருக்குமே தவிர்த்து நம்ம பாதுகாப்பற்ற முறையில் மாநகராட்சி மற்றும் ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க அது அந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வரும். அதனால தான் அந்த 3-4 ஆப்ஷன்ஸில் எப்படி அதோட ஸ்டெபிலிட்டியை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும். இப்போ பாருங்க எவ்வளோ காற்று அந்த ஃபுல்லாக கிழிஞ்சிடக்கூடாது. ஸோ டெம்பரரியாக நம்ம போட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 நாளுக்கு அப்புறம் அது காணாமல் போயிடுதுன்னா அதை ஒரு இஷ்யூவாக சொல்லுவாங்கன்னு சொல்லி நாங்கள் இப்போ அந்த பொறியாளர்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க பெஸ்ட் சொல்யூஷன் எப்படி. அதே பேட்டர்னில் அந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணும்போது அந்த பாதுகாப்பு இதுதான் இதே தவிர்த்து காவல்துறையும் எங்ககிட்ட டெஃபினட்டாக நீங்கள் பைலட் பேஸில் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு அவங்களுமே அதை வரவேற்கிறாங்க. அது டெஃபினட்டாக நம்ம சென்னை மாநகராட்சி நிறைய இடங்களில் பேருந்துகள் நிழற்குழு அமைச்சிருக்காங்க. காலேஜோட நேரங்களில் அதே மாதிரி பீக் ஹவர்ஸ் வேலைக்கு போகிற நேரங்களில் அந்த நிழற்குடைகள் பத்த மாட்டேங்குது. ஒரு 50 பேர் 100 பேர் கிட்ட ஒரு நிழற்குடை கீழே நிற்க வேண்டிய சூழல் இருக்கு. அந்த மாதிரி நேரங்களுக்கு அவங்களுக்கு ஏதாவது நம்ம நடவடிக்கை எடுக்கிறோம் இல்லை. அங்கே வந்து ஃபர்ஸ்ட்டு முக்கியமாக இந்த கூட்டம் சேரக்கூடிய நிழற்குடை பஸ் ஷெல்டர்ஸ்னு ஒன்று இருக்குது, பஸ் ஸ்டாண்டுன்னு இருக்குது. பஸ் ஸ்டாண்ட் வந்து மோஸ்ட்லி சிஎம்டே இருக்கக்கூடிய பஸ் ஸ்டாண்ட், அதுக்கப்புறம் நம்மளோட பிராட்வே மட்டும் எங்களோட பஸ் ஸ்டாண்ட். பட் ரெஸ்ட் ஆஃப் த பஸ் ஸ்டாண்ட்ஸ் வந்து எம்டிசி கண்ட்ரோலில் இருக்கும். ஸோ அங்கே வந்து நம்மளோட கார்பரேஷன் மூலமாக இந்த திருவண்ணாமலையில் காட்டின மாதிரி குடிதண்ணி ஏற்பாடு பண்ணுறதும் இன்னொன்று எங்கெங்கே இந்த சாலையை பாதிக்காமல் நம்ம பந்தல் போட முடியும் அதையும் நாங்கள் இந்த வாரம் நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்கோங்க. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் இன்னொரு கம்ப்ளைண்ட் உங்கள் நேற்றைய தினம் கூட சொன்னீங்க. இந்த மயிலாப்பூர் பகுதியில் இந்த மெட்ரோ ரயில் பணிக்காக பல நேர்குடைகள் ரிமூவ் செய்யக்கூடிய கட்டாயம் மெட்ரோ ரயிலால் ஏற்படுது. அது மதிப்புக்குரிய சித்திக் ஐஏஎஸ் வந்து உடனடியாக மாற்று இடத்துல கட்டி தருவதற்கு உறுதியளித்திருக்கார்கள். அந்த பணியும் இந்த வாரம் வந்து விரைவாக நடைபெறும்.